பாறைய குத்துற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. காலேஜி, உங்களுக்கு மத்த விஷயத்துலதான் சாமர்த்தியம் பத்தாதுன்னு நினைச்சேன். ஒரு கொய்யா பழத்தை கொத்தி சாப்பிட கூடவா உங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல? பழத்தை திங்கிற அவசரத்துல பழத்தை கொத்தாம நீங்க மரத்தை கொத்திருப்பீங்க. இப்படி சொன்ன கோரி குடுங்க குடுங்க சிரிச்சது. இப்ப பழத்தை எப்படி கொத்தி திங்கணும்னு என்ன பார்த்தாவது கத்துக்குங்க. இப்படி சொன்ன கோரி ஒரு கொய்யா பழத்தை வேகமா கொத்து. ஆ காலேஜி, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த பழம் கல்லு மாதிரி இருக்கு. கோரி, இப்ப நம்ம வேற வேற பழங்களை கொத்தி பாப்போம். எல்லா பழமுமா கல்லு மாதிரி இருக்கும். இப்படி சொல்லி காலும் கோரியும் பழங்களை மாறி மாறி கொத்த வாயில இருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம். பழத்தோட ஒரு சின்ன பீஸ கூட சாப்பிட முடியல. காலேஜி, இந்த மரத்துல உள்ள பழம் வேண்டாம். வாங்க நாம போய் மாம்பழம் சாப்பிடுவோம். இப்படி சொல்லிட்டு மாமரத்துக்கு போன காலுவாளியும் கோரியாலையும் அங்கேயும் எந்த பழத்தையும் சாப்பிட முடியல. அப்ப அவங்களுக்கு எதிரில இருந்த மரத்துக்கு சோனாத்தா பையன் சிச்சுவோட வந்துச்சு. சிச்சு, சீக்கிரம் மாம்பழம் சாப்பிடுங்க, இருட்டு வேற போகுது, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்.